என்னங்க ஒத்த கால நிக்கிறீங்க? ஓட்டு கேட்க வந்தோம். தமிழ் மேடைக்கு மேடை பேசிட்டு தமிழுக்கு என்னங்க செஞ்சீங்க? இது செய்யணுமா? செயல தலைவரே, எங்க மோடி ஐயா திருக்குறளை 100 மொழியில மொழிபெயர்க்க சொல்லிருக்காரு. காசில தமிழ் சங்கம் நடத்தி இருக்கிறாரு. எந்த நாட்டுக்கு போனாலும் தமிழ் மொழியின் சிறப்பை பத்தி பேசுறாரு. தமிழ் மொழிக்கு ஆய்வு மையம் திறந்திருக்கிறாரு. சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம தமிழ் மொழியில கொண்டு வந்திருக்கிறாரு. நீங்க ஒத்த கால நின்னு கேட்டாலும் எங்க ஓட்டு மோடி ஐயாக்கு தான். நமது எம்பி அண்ணாமலை, நமது சின்னம் தாமரை. கோவை தொகுதியில் வாக்களிக்க போகும் அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டியது, வாக்குப்பதிவு இயந்திரத்தில் முதல் வரிசையில் அண்ணாமலை அவர்களின் பெயர் உள்ளது. நேராக முதல் பட்டனை நீங்கள் அமுக்கினால் அடுத்த 5 ஆண்டுகள் கழித்து நீங்கள் வாக்கு செலுத்த போகும்போது மிகுந்த மன நிறைவோடு செல்வீர்கள். இன்றைய தேதியில் கோவை எப்படி இருக்கிறது என்று நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். அடுத்த 5 ஆண்டுகளில் கோவை காணப்போகும் மாற்றம் அளப்பரியது. அண்ணாமலையை நீங்கள் வெற்றி பெற வைத்தால் நேராக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பார்வை கோவை மீது முழு நேரமும் இருப்பதை உறுதி செய்வார் அண்ணாமலை. கோவையில் உள்ள ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் தனித்தனியே வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் அண்ணாமலை. இந்திய தேர்தல் வரலாற்றில் இதுபோன்று ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் தனித்தனியே வாக்குறுதி கொடுத்தவர் என்று வேறு யாருமே கிடையாது. அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை பார்த்துவிட்டு நாங்களும் வாக்குறுதியை தயாரிக்கிறோம் என்ற பெயரில் மாநில அரசு செய்யக்கூடியதையே பாராளுமன்ற தேர்தல் வாக்குறுதிகளாக கொடுத்து மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது திமுக. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? கோவையில் உங்கள் திமுகவை வெற்றி பெற வைக்கவில்லை என்றால் மாநில அரசு உங்களுக்கு ஒத்துழைப்பு தராது என்று மறைமுகமாக மிரட்டி கொண்டிருக்கிறது திமுக. மறுபக்கம் அதிமுகவோ பாராளுமன்றத்துக்கு போனால் உரிமையை பெறுவேன் என்று மட்டுமே கூறுகிறார்களே தவிர கோவை மக்களுக்கு என்ன உரிமை தேவை என்பது கூட அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் கோவையில் என்னென்ன பின்புலம் கொண்ட மக்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு என்னென்ன மாற்றம் உடனடியாக தேவைப்படுகிறது, அவர்களுக்கான தொலைநோக்கு திட்டம் என்ன என்பதற்கு ஒரு ரோட் மேப் போட்டு வைத்திருக்கிறார் அண்ணாமலை. உண்மையை உடைத்து பேச வேண்டும் என்றால், ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் தோல்வி அடைந்தாலும் மத்தியில் பிரதமராக வரப்போவது மோடி மட்டும்தான். ஆனால் மோடி அவர்களின் கவனத்தை கோவைக்கு திருப்பக்கூடிய சக்தி அண்ணாமலைதான். மற்றவர்களுக்கு என்ன கேட்க வேண்டும் என்று கூட தெரியாது. ஒருவேளை நீங்கள் வழக்கம் போல திராவிட கட்சிகளை ஆதரித்தாலும் அது அண்ணாமலை அவர்களுக்கு இழப்பாக இருக்கப் போவது கிடையாது. ஆனால் மக்களுக்காகவே உழைக்க வேண்டும் என்ற ஒரு வேட்பாளரை தோற்கடிப்பது மக்களுக்கு மிகப்பெரிய இழப்பாக அமைந்துவிடும். கோவை அசுர வளர்ச்சி பெற, கோவை ஒரு தனித்துவமான தொகுதியாக உயர்வு பெற, கோவை புரட்சிகரமான மாற்றத்தை பெற நமது சின்னம் தாமரை, நமது எம்பி அண்ணாமலை. வாழ்க தமிழ், வளர்க தமிழ் மக்கள். ஜெய் ஹிந்த். மீண்டும் மீண்டும் மோடி அரசு. தாமரைக்கு வாக்களியுங்கள்.